ரத்தன் டாடா அவர்களுடைய கனவு காரான டாடா நானோ காரை புதுப்பிக்கும் வகையில் டாடா நானோ காரை எலக்ட்ரிக் வாகனமாக வெளியிடவும் இருக்காங்க. கடந்த 2008ஆம் ஆண்டு எளிய மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் பைக் விலைக்கே காரை வழங்க வேண்டும்ன்ற தனித்துவமான நோக்கத்தோடு ரத்தன் டாடா அவர்கள் இந்த காரை அவரே வடிவமைச்சிருக்கார். இதற்காக அவரே பல உழைப்புகளையும் போட்டிருக்கார். அந்த வகையில் இந்த கார் 2008ஆம் ஆண்டு டாடா நானோ கார் வெளிவந்தது. மக்களிடையே ஆரம்ப கட்டத்தில் நல்ல வரவேற்பும் கிடைத்தது இந்த காருக்கு. ஆனால் பல குறைபாடுகள் இருக்குது. அது நாளடைவில் இந்த காரை அதற்கான வரவேற்பு மோசம் குறைந்து கொண்டே இருந்தது. இதனால் டாடா நிறுவனம் இந்த காருக்கான உற்பத்தியை முழுவதுமாக நிறுத்திட்டாங்க. தற்பொழுது மீண்டும் ரத்தன் டாடா அவர்களுடைய கனவை புதுப்பிக்கும் வகையில் அவர் நிறைவேற்றும் வகையில் 2025ஆம் ஆண்டு இந்த காரை சந்தைக்கு அறிமுகப்படுத்தவும் இருக்காங்க. அதுவும் அப்டேட்டட் வெர்ஷனை எலக்ட்ரிக் வாகனமாக அறிமுகப்படுத்தவும் இருக்காங்க. இந்த வாகனம் நெரிசலான சாலைகளில் சுலபமாக செல்றதுக்கு மற்றும் நெரிசலான சாலைகளில் சுலபமாக வண்டியை நிறுத்தும் வகையிலும் கருத்தில் கொண்டு இதை நவீனமாக வடிவமைச்சும் இருக்காங்க. குறிப்பாக இந்த காரை வெளிப்புற தோற்றத்தை முழுவதுமாக மாற்றி அமைச்சிருக்காங்க. குறிப்பாக பழைய நானோ காரெல்லாம் பார்த்திங்கன்னா பொம்மை கார் மாதிரி இருக்குது. இது மாதிரிலாம் பல விமர்சனங்களும் மக்களிடையே வைக்கப்பட்டது. இதனாலேயே இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த காரை நவீனமாக வடிவமைச்சிருக்காங்க வெளிப்புற தோற்றத்திலையுமே கூட. அது மட்டும் இல்லாமல் உட்புறத்தில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் மற்றும் மேம்படுத்தப்பட்ட இருக்கைகள் இது போன்ற வசதிகளுமே இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4 பெரியவர்கள் வசதியாக இதில் உட்காரும் வகையிலுமே இந்த இருக்கைகளையும் வடிவமைச்சும் இருக்காங்க. இதுபோல் வெளிப்புறம் உள்புறம் இது போன்ற அனைத்து வகையிலுமே அதிகமாக கவனம் செலுத்தி இந்த காரை உருவாக்கியிருக்காங்க. இந்த காரில் ஏர்பேக் மற்றும் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டமும் இருக்குது. இதில் 17 கிலோவாட் எலக்ட்ரிக் பேட்டரியும் பொருத்தப்பட்டிருக்கு. இதை நம்ம ஒரு முறை முழுமையாக சார்ஜ் செஞ்சோன்னா 300 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரை அதிகபட்ச வேகமாக 60லேருந்து 70 கிலோமீட்டர் அதிகபட்ச வேகத்தை நம்ம இயக்க முடியும். அதேபோல் இந்த கார் 10 வினாடியில் 60 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும்னு சொல்லியிருக்காங்க. இதனோட விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கார் 4 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆரம்ப விலை 4 லட்சம் ஆகும். அதேபோல் ஹை எண்ட் 6 லட்சம் வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. தற்போது சந்தையில் கிடைக்கும் எலக்ட்ரிக் கார்கள்லேயே இந்த கார் தான் மிகவுமே விலை மலிவான காருன்னே எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர்எம்டி தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.